ஹலோ. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஹெமட்டாமைசிஸ்னால் பிளட் இன் வாமிட்டிங். அதாவது அவங்க வாமிட் பண்ணும்போது அந்த வாமிட்டில் பிளட்டு வருது. அதை தான் ஹெமட்டாமைசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வேறு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து கண்டினியூஸாக அன்கம்ஃபர்டபுளாக பர்ஃபிங், அதாவது ஏப்பம் தொடர்ந்து அந்த பேஷண்ட்டை நான் பார்க்கும்போதே அவங்க என்கிட்ட ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அவங்க நார்மலாகவே இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாதிரி அன்கண்ட்ரோல்டு பர்ஃபிங்காக ஏப்பம் விட்டுக்கிட்டே இருந்தார். அவரால் ஸ்டேபிளாகவே இருக்க முடியல. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சிடி செஸ்ட் எடுக்கும்போது நார்மலாக நம்ம இன்ஸ்பிரேஷனை கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும். அதாவது மூச்சை இழுத்து பிடிக்கணும் இல்லையா, அது கூட அவரால் முடியல. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி முடிக்கிறதுக்கு. எப்படியோ ஃபைனலாக ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ஸ்கேனை ஓட்டி பார்க்கும்போது வி கெட் அப் சம் ஃபைண்டிங்ஸ். உங்களுக்கு வந்து சில ஃபைண்டிங்ஸ் தெரிஞ்சது. லைக் அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரியறதுக்காக நாங்கள் வந்து அவருக்கு டைனமிக் கான்ட்ராஸ்ட் தந்தோம். அந்த கான்ட்ராஸ்ட் தரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், உங்களுக்கு எதனா பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னது, முன்னாடி வந்து அவருக்கு ப்ரீவியஸாக வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்டும் ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருந்ததாம். இப்போ வந்து இல்லை, இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொன்னார். சரி, ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அவருக்கு டைனமிக் கான்ட்ராஸ்ட் தந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு போயிட்டோம். டைனமிக் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக வாட்டரையும் கான்ட்ராஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தருவோம். விச் மீன்ஸ் அவருக்கு தந்தது வந்து 10 ml கான்ட்ராஸ்ட், 10 ml வாட்டர், ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு அந்த கான்ட்ராஸ்ட்டை பேஷண்ட் வாயில் ஊற்றிட்டோம். எக்ஸ்போஸ் பண்ணும்போது பேஷண்ட்டை முழுங்க சொல்லணும். அப்படியே அவங்க முழுங்கும் போது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட்டு அப்படியே உள்ளே போகும் இல்லையா, அப்படி உள்ளே போகும்போது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபைண்டிங்ஸ் அப்படின்றது அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நாங்கள் கான்ட்ராஸ்ட் வந்து எக்ஸாமின் பண்ணோம். அப்போ அவருக்கு வந்த ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா, மைல்டு டைலேஷன் ஆஃப் thoracic esophagus, ஹயாட்டல் எர்னியா. அப்படின்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உணவு குழாய். அதாவது அது வந்து நம்ம மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஸ்டொமக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மவுத் இங்கே நம்ம தொராசிக் ரீஜனில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டொமக்கோட கனெக்ட் ஆகும். இந்த தொராசிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் டைலேட்டடாக இருந்தது. விச் மீன்ஸ் ரொம்ப கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி டைலேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹயாட்டல் எர்னியா இருந்தது. ஹயாட்டல் எர்னியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே வந்து நமக்கு டயாஃப்ரம் இருக்கும், டயாஃப்ரத்துக்கு கீழே ஸ்டொமக் இருக்கும். ஓகேவா? இந்த டயாஃப்ரத்துக்கு மேலே இருக்கிறது தொராசிக் ரீஜன், டயாஃப்ரத்துக்கு கீழே இருக்கிறது அப்டம்னல் ரீஜன். இந்த அப்டம்னல் ரீஜனில் தான் நமக்கு ஸ்டொமக் இருக்கும். அப்படி அந்த ஸ்டொமக் வந்து இந்த டயாஃப்ரகத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகி தொராசிக் ரீஜனில் இங்கே வந்துடும். ஸ்டொமக் வந்து கொஞ்சம் தொராசிக் ரீஜனில் என்டர் ஆகிடும். அதுதான் வந்து ஹயாட்டல் எர்னியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மைல்டு டைலேஷனும் மைல்டு ஹயாட்டல் எர்னியாவும் இருந்தது. இதுதான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸு. இது எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம முழுங்கும் போது நார்மலாக அது உள்ளே போகணும். அப்படி ஸ்மூத்தாக உள்ளே போகாமல் கொஞ்சம் ரஃப்பாக ரொம்பவே சிரமமாக இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆகி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நம்ம டங்கை தான் உள்ளே புஷ் பண்ணும் இல்லையா, டங் புஷ் பண்ணி சில மசில்ஸ்லாம் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ தான் அந்த ஃபுட்டு ஈசோஃபேகஸ் வழியாக உள்ளே போகும். ஈசோஃபேகஸ் வழியாக எப்படி உள்ளே போகுது அப்படின்னா, பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்ற அந்த மூமெண்ட் வழியாக தான் ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டொமக்குள்ளே போகும். பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்னால் என்ன, இந்த மாதிரி ஃபுட் பைப் இருக்குது அப்படின்னா, இது ஃபுட் பைப்புன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறதுன்ட்டு தெரியல. இது வந்து ஃபுட் பைப்பு. ஓகேவா? இப்போ நான் ஒரு சாப்பாடு முழுங்குறேன் அப்படின்னா அந்த சாப்பாடு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு போயிட்டுக்கப்புறம் அது இப்படி அந்த போர்ஷன் மட்டும், அந்த டியூப்னுடைய போர்ஷன் மட்டும் இப்படி சுருங்கினதுக்கப்புறம் அந்த ஃபுட் கண்டென்ட் வந்து இங்கே கீழே இருக்கிற அந்த ரீஜனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ரீஜன் சுருங்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் அதுக்கு அடுத்த ரீஜன் அப்படியே பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் மூலிமா அந்த ஃபுட் அப்படியே ஸ்டொமக்குக்கு போகும். இதுதான் வந்து பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட். இப்படி தான் வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டொமக்குள்ளே போகுது. இந்த மாதிரி போகும்போது அவருக்கு அந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டோ அந்த ஃபுட் ஃப்ளோ ஆகிறது ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அது வந்து டைலேட் ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு வந்து அன்கண்ட்ரோல்டு பர்ஃபிங் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு.
அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த நெஞ்சு எரியுது அப்படின்ட்டு சொன்னாங்க. அது எதனாலன்ட்டு பார்த்தோம்னா இந்த ஹயாட்டல் எர்னியா, GERD, கேஸோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அந்த ஹயாட்டல் எர்னியானால் அந்த ஸ்டொமக் வந்து தொராசிக் ரீஜனில் என்டர் ஆகிருக்கு இல்லையா, அதனால் ஈசோஃபேகஸுக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பின்டர் இருக்கும். ஸ்பின்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டொமக்கில் வந்து சில ஆசிட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆசிட்ஸ் தான் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அந்த ஆசிட் வந்து ஸ்டொமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சேஃப். ஏன்னா ஸ்டொமக்கில் மியூக்கோசல் லைனிங் இருக்கும். அந்த மியூக்கோசல் லைனிங் வந்து ஸ்டொமக்கை வந்து அந்த ஆசிட் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலேன்ட்டு பார்த்தோம்னா ஈசோஃபேகஸ்குள்ளே அந்த லேயர், மியூக்கோசல் லேயர் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆசிட் வந்து நம்ம ஈசோஃபேகஸ்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆசிட் வந்து நம்ம ஸ்டொமக்கை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஸ்டொமக்குக்கும் ஈசோஃபேகஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பின்டர் இருக்குது. ஈசோபீஜியல் ஸ்பின்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்பின்டர் வந்து லூஸ் ஆகி அந்த ஃபுட் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்டொமக்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டொமக்குள்ளேயும் பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் நடக்கும். விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப பெரிய பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டு. ஸ்டொமக்குள்ளே போனதும் லைக் ஒரு மாதிரி ஆகிட்டு தான் அந்த ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் நடக்கும்போது அந்த ஸ்பின்டர் வந்து அந்த ஆசிட்டை மேலே போகாமல் தடுக்கணும். அதுதான் அந்த ஸ்பின்டர்னுடைய வேலை. பட் அந்த ஸ்பின்டரே இப்போ லூஸாக இருக்குது அப்படின்றதுனால பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்போ அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் கண்டென்ட்லாம் வந்து நமக்கு ஈசோஃபேகஸ்குள்ளே என்டர் ஆகிடும். அப்படி என்டர் ஆகும்போது அது அந்த ஈசோஃபேகஸை ஹர்ட் பண்ணிடும். அந்த ஈசோஃபேகஸுடைய லேயரை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். இதனால தான் வந்து நமக்கு அந்த நெஞ்சு எரிச்சல், அவர் அது சொன்னார் இல்லையா ஒரு மாதிரி நெஞ்சு எரியுதுன்ட்டு, அதுக்கான ரீசன் இதுதான். அதுக்கப்புறம் அந்த அன்கண்ட்ரோல்டு பர்ஃபிங்கான ரீசனுமே இதுதான். ஸோ இதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு எண்டோஸ்கோபிக் பண்ணி அது அதனுடைய லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இது க்யூர் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். பை. வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வேறு எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள், நான் பேசுவேன். Bye.